வீட்டில் இருந்தாலும் விண்வெளி தொட்டாலும் மகளிர் மாதந்தோறும் சந்திக்கும் இயற்கை நிகழ்வான மாதவிடாய் சார்ந்த சவால்களை சாதனையாக மாற்றி சேலத்தை சேர்ந்த மகளிர் சாதனை படைத்துள்ளனர். உடல்நல பாதிப்புகளுக்கு தீர்வு காணும் வகையில் மூலிகை நாப்கின் தயாரிக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்கியுள்ள சாதனை பெண்கள் குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை என்று உறக்கச் சொல்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். பாரதி சொல்லி 100 ஆண்டுகளை கடந்தும் சில நேரங்களில் ஆணும் பெண்ணும் சமம் என்ற சூழ்நிலையை உருவாக்க முடியவில்லை. ஒரு ஆண் தான் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் பொது வெளியில் சொல்லி தீர்வு காண முயல்வதற்கு இணையாக ஒரு பெண்ணால் சொல்லிவிட முடியாது. குறிப்பாக மாதவிலக்கு, மாதாந்திர பிரச்சனை, மாதவிடாய் என்றழைக்கப்படும் பருவம் வந்த பெண்கள் சந்திக்கும் இயற்கையான சுழற்சியை பற்றி பேசுவதே தவறானது என்ற மனப்போக்கு இன்றைக்கும் மாறவில்லை. அந்த சொல்லை சொல்வதற்கே தயக்கம் எனும்போது மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை யாரிடமும் மகளிரால் பகிர முடியாத நிலையே உள்ளது. குறிப்பாக மாதவிடாயின் போது பயன்படுத்தும் ரசாயனம் மிகுந்த நாப்கின்களால் பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதுடன் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் அது வழிவகுத்து விடுகிறது. தங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தாங்களே தீர்வு காணும் வகையில் சேலத்தைச் சேர்ந்த மகளிர் முயற்சி எடுத்து இதில் வெற்றியும் கண்டுள்ளனர். மாதவிடாயின் போது பயன்படுத்தும் நாப்கின்களை முற்றிலும் இயற்கை சார்ந்ததாகவும் மூலிகை பொருட்களையும் பயன்படுத்தி தயாரித்து வருவதாக கூறுகிறார் திருமதி சரண்யா கோபிநாத். நிறைய பெண்கள் இதை உபயோகம் பண்ணி நிறைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. அதாவது இச்சிங் ரேஷஸ் என்ற பிரச்சனைகளிலிருந்து மெயினாக வெளியே வந்திருக்காங்க. இதை நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் உபயோகம் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்துட்டு மரவள்ளிக்கிழங்கு பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் காட்டன் பேஸ்டு மெயினாக நாங்கள் அதை டாப் லேயர் எல்லாமே யூஸ் பண்ணுறது பயோடிகிரேடபிள். அதுவும் இல்லாமல் ஸ்பன் லேஸ்ன்றக்கூடிய ஒரு காட்டன் பேஸ்டு மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து நாப்கின்ஸ்க்காகவே நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதை யூஸ் பண்ணும்போது 100% அவங்களுக்கு இச்சிங் ரேஷஸ் இருக்காது. இன்னொன்று அப்சார்ப்ஷனும் நல்லாயிருக்கும். இது ஏன் நம்ம இந்த அப்சார்ப்ஷன் லெவல் நம்ம கொண்டு வரோன்னா, இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ் தான் நிறையா. எல்லா பெண்களுமே வீட்டில் இருக்கக்கூடிய காலங்கள் தாண்டி இப்போ எல்லாருமே வெளியே தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்காக சேஃப்டியும் இருக்கணும், அதே போல் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு ப்ளஸ் இதோட நமக்கு ஹெர்பலும் நம்ம சேர்த்திருக்கோம். தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட உடல்நல பாதிப்பை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் இதுபோல் ஏற்படாமல் இருக்க வல்லுநர்கள் உதவியுடன் தீர்வு கண்டுள்ள சரண்யா இதனை ஸ்டார்ட் அப் நிறுவனமாக தொடங்கி 20க்கும் மேற்பட்ட மகளிரை கொண்டு மூலிகை நாப்கின்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். பணிக்கு செல்லும் மகளிர், பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவியர், ஒரே இடத்தில் நெடுநேரம் இடைவெளியின்றி உழைப்போருக்கு இந்த மூலிகை நாப்கின்கள் மிகுந்த பலனை தரும் என்பதால் கிராமப்புற மகளிருக்கு சந்தை வாய்ப்பினையும் இந்த தொழில் வாய்ப்பு உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் சரண்யா. பெண்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறது என்னென்னா, எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த தொழிலை வந்துட்டு முன் வந்து இதை செய்யணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கைன்னு சொல்லலாம். பெண்களுக்கு இணையாக ஆண்களுக்கும் மாதவிடாய் குறித்த அடிப்படை தகவல்கள் புரியும் போது பெண்ணாய் மட்டும் பார்க்காமல் வலிகளை சந்திக்கும் சக மனுஷியின் வேதனையை நிச்சயம் உணர்ந்து கொள்ள முடியும். மாதவிடாயை சந்திக்கும் ஒரு பெண்ணை ஒரு தகப்பனின் பார்வையிலும் தோழமை பார்வையிலும் உலகம் உணரத் தொடங்கும் போது வெறும் பேச்சளவில் மட்டுமல்ல, நிஜத்திலும் ஆணும் பெண்ணும் நிகரென கொண்டு அறிவில் ஓங்கி இவ்வையம் நிச்சயம் தலைக்கும் என்பதில் ஐயமில்லை. தங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் இடத்தில் பெண்களே இருக்கும்போது சவால்கள் சாதனைகளாக மாற்றம் பெறுகின்றன. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.